அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுணா தேடலில் ஒரு சுவையான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இனிப்பும் காரமும் கலந்த இந்த ஸ்நாக்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னராகவும் கொடுக்கலாம். அவ்வளவு சுவையான ரெசிபிங்க இது. ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல நம்ம ஸ்டஃப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுதுகள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. பச்சை மிளகாய், கேரட்டு எல்லாம் சேர்த்து இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்க்குறப்ப நம்மளோட ஸ்டஃப்பு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ நான் 3 தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மசிச்சு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்று கிளறி விடலாம். நான் இன்றைக்கி காரத்துக்காக 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் கருவேப்பிலை இலைகள் எதுவுமே சேர்க்காதனால கருவேப்பிலை பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நான் எப்பயுமே வீட்டில் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். கருவேப்பிலை பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் ஸ்டஃப்பை ரெடி பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் இதுக்கு ப்ரிஃபரபிள் தான். மஷ்ரூம் வச்சு கொடுக்கலாம். மத்தியானத்துக்கு நம்ம பண்ணுற வெஜிடபிள்ஸை வச்சு கூட இந்த ஸ்டஃப்பை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் புளிப்பு சுவைக்காண்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு. இதை ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விடுங்க. தயிர் விரும்பாதவங்க எலுமிச்சம் சாறு 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலும் போதுமானது. இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இட்லி மாவு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா புளிக்காத மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் தேங்காய் திருகுனது, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கேரட் துண்டுகளை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எந்த இதுலேயுமே இப்போதைக்கு நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட ஸ்வீட்னஸ்க்காண்டி சுகர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட திக்னஸை பார்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துருக்கேன். இதை இந்த மாவோட கலந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு நான் மாவில் சேர்க்கலை, அதனால் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவில் சேர்த்துருந்தீங்கன்னா இது தேவை கிடையாது. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 5 அளவுள்ள கிண்ணங்களாக எடுத்து உள்ளே ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விடலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஒட்டாமல் வரும். இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். இப்போ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி பாத்திரம், அதில் இதை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஃபில் பண்ணி விடலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் விரும்பி குழந்தைகள் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக விட போகிறோம். இப்போ எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தோம்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 1 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நான் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அயன் ரிச் ஃபுட்டு. இதை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஆவிலேயே நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ப்ளஃபியாக வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம்.
இதை ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருப்போம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தை தட்டினீங்கனாலே நம்மளோட ஸ்நாக்ஸ் அழகாக வெளியே வந்துடும். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் அவசியம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.